ஹாய் ஆல். நம்ம தெரிஞ்ச தம்பி ஒருத்தருக்கு கல்யாணம். நேத்து கல்யாணத்துக்கு போகும்போது நைட் ரிசப்ஷனுக்கு தான் போயிருந்தோம். அங்க போய் பார்த்தா யாருக்கு ரிசப்ஷனே தெரியல. இவங்களுக்கு ரிசப்ஷனா இல்ல மேடையில நிக்கிறவங்களுக்கு ரிசப்ஷனா தெரியல. இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் ரிசப்ஷன். அதுக்கு தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. போயிருந்தோம். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஃபேமிலியோட போயிருந்தோமா. ஆனா நாங்க போன டைம் தான் கொஞ்சம் அதிகம். நைட் 8:45க்கு தான் நாங்க ரிசப்ஷனுக்கே போயிருந்தோம். அதுக்குள்ள வந்தவங்க எல்லாரும் முக்காவாசி பேர் போயிட்டாங்க. நாங்க போனது என்னவோ லேட்டா போயிட்டோங்க. சரி கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனோம். அங்க போய் பார்த்தா, நாங்க லேட்டா போனதால நெறைய பொருள் காலி ஆயிடுச்சு. சரி என்ன பண்றது? இருக்கிறத சாப்பிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்திருந்தோங்க. அப்புறம் கீழ பார்த்தா எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம மித்ரா மேடத்துக்கு ரொம்ப வெட்கம். வெட்கப்பட்டு நின்னுட்டே இருந்தாங்க. இந்த ஜோடிக்கு தான் நெக்ஸ்ட் மேரேஜ். அவங்க வீடியோ நான் கண்டிப்பா ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க போய் கப்புலா ஃபோட்டோ எடுக்க சொல்லி போயிருந்தாங்க. அத டிஸ்டர்ப் பண்றதுக்காக நானும் என் தங்கச்சியும் போயிட்டு, கொஞ்ச நேரம் அவங்கள ஃபோட்டோ எடுக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்மளும் ஃபேமிலியோட அப்படி அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு, நானும் ஜியும் தான் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டோம். நான் ஓரளவுக்கு ஃபோட்டோவுக்கு போஸ் குடுப்பேன். ஆனா ஜிக்கு சுத்தமா போஸ் குடுக்கவே தெரியாது. நம்ம ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு பண்ணுவாரு. நம்மள ஏதாவது கலாய்க்கிறதுன்னு சொல்லிட்டு 2 கொம்பு வைப்பாரு. அவர் கூட நின்னா நம்மளால ஃபோட்டோவே எடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா ஃபோட்டோ எடுத்துட்டு, அங்கருந்து ஹேப்பியா கிளம்பிட்டோம். இன்னைக்கு கல்யாணமான இந்த ஜோடிக்கு மை பெஸ்ட் விஷஸ். இன்று போல் என்றும் ஹேப்பியா இருக்கணும். ஓகே, பை. தேங்க் யூ.